திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவர் செங்கம் பகுதியிலிருந்து தனது சொந்த ஊருக்கு சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது சாலை ஓரத்தில் துணிப்பை ஒன்று இருப்பதை கண்டு அதை எடுத்து பார்த்தவருக்கு பையில் 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைத்துள்ளது. அடடா, அடித்தது ஜாக்பாட் என்ற சந்தோஷத்தில் பணத்தை எடுத்து வீடு சென்றவருக்கு காத்திருந்தது காவல்காரர்களின் அதிர்ச்சி. மேல்புழுதியூர் பகுதியைச் சேர்ந்த சலீம் பாஷா என்பவர் செங்கம் பகுதியில் எலக்ட்ரிக் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் எலக்ட்ரிக் பொருட்கள் கொள்முதல் செய்வதற்காக தனது 2 சக்கர வாகனத்தில் 2 லட்சம் ரூபாய் எடுத்து சென்ற போது வழியில் தவறி விழுந்துள்ளது. உடனே காவல் நிலையத்தில் புகார் அளித்து காவலர்கள் வழியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்த்தபோது ஏழுமலை பணத்தை சைக்கிளில் வைத்து சென்றது தெரிய வந்தது. இதனை அடுத்து அடையாளம் காணப்பட்டு ஏழுமலை வீடு செல்வதற்கு முன்பாகவே காவலர்கள் அவரை வரவேற்றனர். செய்வதறியாது திகைத்த ஏழுமலையிடம் இருந்த 2 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த காவலர்கள் செங்கம் டிஎஸ்பி முன்னிலையில் உரியவரிடம் ஒப்படைத்தனர். பணம் பறிபோன அரை மணி நேரத்திற்குள் துரிதமாக செயல்பட்டு பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த 2 காவலர்களுக்கும் டிஎஸ்பி தக்க சன்மானம் வழங்கி பாராட்டினார். கிடைத்த பணம் வீடு சேரும் முன்னே பறிமுதல் செய்ததால் கைக்கு எட்டியது வாய்க்கு கிடைக்கவில்லை என ஏழுமலை புலம்பி வருகிறார்.